வணக்கம் பிரேசலால் உங்களை அனைவரையும் இயேசுவின் பேரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். என்னடா பானக்கடை வச்சு தரேன்னு நினைக்காதீங்க. பானக்கடையெல்லாம் வைக்கல. ஆண்டவர் கையில் நாம் அனைவரும் களிமண். குயவன் என்ன பண்ணுறான், ஒரு களிமண்ணை உருண்டையை வச்சு பானையை உருவாக்குறான், அது உடைஞ்சு போகுது. அப்படித்தான் நம்மளும் என்ன பண்ணுறாரு, நம்ம உருவாக்குறாரு, நான் பாவம் செய்து விழுந்து விடுகின்றோம். திரும்பி வேற ஒரு களிமண்ணை வச்சு உருவாக்குறான், வேற ஒரு வடிவம் உருவாக்குறான், அது உடைஞ்சு போகுது. அதே போல் தான் நாமும் மீண்டும் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். திருப்பி என்ன பண்ணுறான், சுத்தமான களிமண் எடுத்து, நல்ல கல்லுலாம் இல்லாத களிமண் எடுத்து உருவாக்கி தான் நினைத்த வடிவத்தை உண்டாக்கிறான். அதே போல் ஆண்டவர் நம் பாவங்களை முற்றிலும் தூய்மையாகி அவர் விரும்பும்படி அவருடைய விருப்பத்திற்கேற்ப நம்மை ஒரு உருவமாக மாற்றுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எரேமியா அதிகாரம் 18 இவ்வாறு சொல்லப்படுகின்றது. இதைத்தான் ஆண்டவர் கையில் நாம் அனைவரும் களிமண் என்று சொல்லப்படுகின்றது. நீளமான வசனம் என்பதால் நீங்கள் படித்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா.